கோவை குமரகுரு கல்லூரியில் தமிழாசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பெ. சாமிநாதன் தொடங்கி வைத்தார். தமிழ் வளர்ச்சித்துறை, உலக தமிழ்ச்சங்கம் மதுரை மற்றும் கோவை குமரகுரு பன்முகக்கலை அறிவியல் கல்லூரி இணைந்து தமிழ் இலக்கண இலக்கியத்தை மாணவர்களிடம் எளிமையாக ஆசிரியர்கள் கொண்டு சேர்க்க தமிழாசிரியர்களுக்கான ஒரு நாள் புத்தாக்க பயிற்சி நிகழ்வை கோவை குமரகுரு கல்வி நிறுவனங்களின் சாராபாய் கலாம் அரங்கில் நடத்தின. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பெ. சாமிநாதன் புத்தாக்க பயிற்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்விற்கு குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் பி.கே. கிருஷ்ணராஜ் வானவராயர் தலைமை தாங்கினார். நிகழ்வின் துவக்க விழாவில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் பிரசிடென்ட் சங்கர் வானவராயர், குமரகுரு பன்முகக்கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் விஜிலா எட்வின் கென்னடி, கல்லூரியின் தமிழ் ஆலோசகர் மரபின் மைந்தன் முத்தையா மற்றும் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த தமிழாசிரியர்கள் பங்கேற்றனர். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிணங்க தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுப்பு செய்திருக்கிறோம். அந்த வகையில் தமிழ் மொழி என்கிற சூழ்நிலையில் புத்தாக்கம் தேவைப்படுகிற ஒரு சூழ்நிலையாக நினைத்து அந்த வகையில் அரசின் சார்பிலும் இதுபோன்று நம்முடைய கோவையில் உள்ள குமரகுரு கல்லூரி நிறுவனங்களோட ஒத்துழைப்போடு தமிழாசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஒரு புத்தாக்க பயிற்சி என்கிற வகையில் இந்த நிகழ்வை துவக்கியிருக்கிறோம். பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் பிறமொழியினுடைய மோகத்தின் காரணமாக, பிறமொழியினுடைய ஆதிக்கங்களின் காரணமாக நம்முடைய தாய்மொழி மெல்ல மெல்ல நம்முடைய தமிழர்களுடைய இடமிருந்து கொஞ்சம் இடைவெளி ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை என்கிறதை கருத்திலே கொண்டு அதை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கில் இந்த மொழிக்கு ஒரு புத்தாக்கத்தை உருவாக்கி அந்த வகையில் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் அதேபோல் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அந்த பயிற்சி வழங்கப்படுவது, அதில் விற்பனர்களை வைத்து அதற்கான பயிற்சி நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த நோக்கம் வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமில்லை.